12th Standard Business Max, Chapter 5, Numerical Methods, Example 5.5. Evaluate delta of 5x plus 12 by x square plus 5x plus 6, taking 1 as the internal of differencing. First, இதுக்கு நேராக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்? பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 5x plus 12 by x square plus 5x plus 6 5x plus 12 by கீழே இருக்கிற டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் 5 வரணும். எப்படி பிரிக்கலாம்னா x plus 2 into x plus 3. 2 3 6, 2 plus 3 5. a by x plus 2 and b by x plus 3 அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு எல்சிஎம் x plus 2 into x plus 3 எல்சிஎம் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் a into x plus 3 plus b into x plus 2. இந்த பக்கத்தில் இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. இந்த வேல்யூயும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது 5x plus 12 is equal to ax plus 3 plus bx plus 2. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா -2 + 2 0, b 0 ஆகிடும், a வேல்யூ கிடைக்கும். எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுக்குறோம். 5 into -2 plus 12 is equal to a -2 plus 3 plus b -2 plus 2. -2 plus 2 0, 0 into b 0, அதனால் இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். இங்கே 3 -2 plus 1, 1 into a, ஏன்னு வரும். 5 into -2 -10, 12ல் -10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 2, a வேல்யூ 2. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுக்குறோம். ஏன்னா இந்த இடத்துல +3 இருக்கிறதுனால -3 கொடுத்தோம்னா a டைம் 0 ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக -3, 5 into -3 plus 12 is equal to a -3 plus 3 plus b -3 plus 2. 5 into -3 -15, -15ல் +12 சப் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது -3. இந்த பக்கத்தில் -3 plus 3 0, 0 into a 0 போயிடும். -3 plus 2 -1 வரும். b into -1 -bன்னு இருக்கும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடுது. b is equal to 3. இதை எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். a வேல்யூ 2, b வேல்யூ 3 அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, a by x plus 2, b by x plus 3ன்னு அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 5x plus 12 by x square plus 5x plus 6 equal to 2 by x plus 2 plus 3 by x plus 3 அப்படின்னு எழுதணும். 5x plus 12 by x square plus 5x plus 6 equal to a by a வேல்யூ 2, 2 by x plus 2 plus bங்கிறது 3, 3 by x plus 3. ரெண்டு பக்கமும் டெல்டா எடுக்கிறோம். டெல்டா ஆஃப் 5x plus 12 by x square plus 5x plus 6 is equal to டெல்டா ஆஃப் அப்படியே RHSல இருக்கிறத எழுதிக்கிறோம். டெல்டா அப்படிங்கிறது தான் ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். டெல்டா ஆஃப் 2 by x plus 2 and delta of 3 by x plus 3. டெல்டாங்கிறது ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். எல்ஹெச்எஸ் அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸில் மட்டும் நம்ம ஃபார்வேர்டு டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டரை அப்ளை செய்ய போகிறோம். ஃபார்வேர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த எக்ஸோட ஒரு ஹெச் சேரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்
மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தான் இங்கே எழுத போகிறோம். டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ. எக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச் சேர்க்கணும். எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஹெச், எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 2. அப்புறமேலுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிடணும். 2/x + 2 ப்ளஸ் இங்கேயும் அதே போல் 3/xக்கு பக்கத்தில் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் 3 மைனஸ் இதை அப்படியே ஒரு தடவை 3/x + 3. ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சு அதுக்கப்புறமா எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். செகண்டாக எழுதுறது அப்படியே இருக்கும். சம்லேயே நமக்கு வந்து ஹெச்சோட வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். 1 + 2 3 மைனஸ் 2/x + 2 ப்ளஸ் 3/ஹெச்சுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 3/x + 3. ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு எல்சிஎம் என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 2 × எக்ஸ் ப்ளஸ் 3. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 2 × எக்ஸ் ப்ளஸ் 2 அப்புறமேலுக்கு மைனஸ் 2 × எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 × எக்ஸ் ப்ளஸ் 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 3 × x + 3 minus 3 × x + 4. 2 உள்ளார கொண்டு போகும். 2x + 2 × 2 4 minus 2 உள்ளார போனால் minus 2x minus 2 × 3 minus 6. டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். இங்கேயும் டினாமினேட்டர் அப்படியே இருக்கும். நியூமரேட்டர் மட்டும் 3 உள்ளார கொண்டு போகும். 3x + 3 3 9 minus 3 உள்ளார போனால் minus 3x minus 3 × 4 minus 12. டூ எக்ஸ் கேன்சல். minus 6 + 4 minus 2. இங்கே 3x கேன்சல் ஆகிடும். minus 12 9 சப் பண்ணோம்னா பேலன்ஸ் minus 3. எகைன் எல்சிஎம் என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 அப்புறம் இதில் எக்ஸ் ப்ளஸ் 4. எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இல்லாதது இந்த டேர்ம். அப்போ minus 2ஓட இதை மல்டிப்ளை பண்ணுறோம். minus 2 × x + 4 ப்ளஸ் இங்கே ஒரு minus 3 இருக்கு இல்லையா, minus 3. இங்கே வந்து x + 3யும் x + 4ம் இது ரெண்டும் இருக்குது, இல்லாதது இது. இதால் பெருக்கிக்கிறோம். x + 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். minus 2 உள்ளார கொண்டு போனோம்னா minus 2x minus 2 × minus 4 minus 8 minus 3 × x minus 3x minus 3 × 2 minus 6. minus 2x minus 3x minus 5x minus 8 minus 6 minus 14. இதுதான் கணக்கில் கேட்டிருக்கிற ஆன்சர்.